ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சேனலில் ரொம்பவே திருப்தியாக இருக்கிற மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். சாப்பிட்டதும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதே சமயத்தில் ஒரு ஹெல்த்தியான டயட் பிளானை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பவுலில் ஒரு அரை கப் அளவுக்கு ரோல்டு ஓட்ஸ் எடுத்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் இது மூழ்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஓட்ஸ் நம்ம ஊற வைக்க போகிறோம். ஊற வைக்கும் போது பால் எல்லாமே நல்லா உறிஞ்சிரும். ஸோ அதனால் கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி ஒரு தடவை கலந்து விடுங்க. ரொம்ப பசியாக இருக்கிற மாதிரி இருக்குது, டக்குன்னு ஏதாவது செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சாலோ இல்லைனா கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சாலோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுடைய லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பேக் பண்ணி கொடுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மறுபடியும் ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விடுங்க. ஓட்ஸ் நல்லா ஊறிடும். இப்போ இது கூட உங்களுக்கு விருப்பமான ஃப்ரூட்ஸ் எல்லாமே நீங்கள் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு பாதி ஆப்பிளை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கிறேன். இது கூட கொஞ்சமாக டேட்ஸை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கிறேன். கருப்பு திராட்சையை கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன். அத்திப்பழத்தை கொஞ்சம் பொடியாக நறுக்கிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு மேலே கொஞ்சமாக பாதாம், பிஸ்தா, முந்திரியை நல்லா துருவிட்டு சேர்த்துருக்கிறேன். ஸ்வீட்னஸ்க்காக இதில் கொஞ்சமாக ஹனி ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட ஹனி இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை, வெல்லம் இந்த மாதிரி கூட பொடி பண்ணிவிட்டு இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் ஒயிட் சுகர் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஹெல்த்தியாக பண்ணுறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி ஹெல்த்தியான பொருளாக பார்த்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஒரு சில குழந்தைங்க பால் குடிக்க மாட்டாங்க, ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப குயிக்காக ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இது ஊறத்துக்கு மட்டும் தான் டைம் எடுக்கும். காலையில் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுறப்போ நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் சில்லுன்னு கூட சர்வ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுடைய லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் பேக் பண்ணி கொடுத்து பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாக தான் வரும். டயட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை குயிக்காக முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓட்ஸ் வச்சு வெறும் கஞ்சி, உப்புமா இந்த மாதிரி மட்டும் செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.